மக்கள் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கடந்த 50 ஆண்டுகளாக, 60 ஆண்டுகளாக, 70 ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு செய்தார்களா? அது ஐரோப்பாவை போல, அமெரிக்கா போல, வளர்ந்த நாடுகளைப் போல நமது இந்திய மக்களையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்தார்களா என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இன்றைக்கு சீனா வறுமையை ஒழித்து விட்டார்கள், கல்வியில் தண்ணீர் அடைந்து விட்டார்கள், உலக பணக்காரர்களை அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், கல்வி சுகாதாரம் என்ற கட்டமைப்பு அரசே வைத்துக் கொண்டிருக்கிறது என்று பல தகவல்கள் சீனாவிடம் கொட்டி கிடக்கிறது. ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்க நாடுகளும் இருந்து உற்பத்தி செய்து குப்பைகள் கொட்டக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்ற இன்னொரு கோணத்திலும் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் உலக முதலீட்டாளர்களை சந்திச்சு இந்தியாவில் தொழில் தொடங்க வாங்க என்று மாநில அரசுகளும் கூப்பிடுகிறது, மத்திய அரசும் கூப்பிடுது. கல்வி முடித்துவிட்டு ஜாப் மார்க்கெட்டில் வர்றவங்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் அரசின் கடமை. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வேலை கிடைக்காததற்கு எனது மகன் காரணமல்ல, மகள் காரணமல்ல, நான் காரணமல்ல, இந்த அரசாங்கம் தான் காரணம், இந்த அரசமைப்பு தான் காரணம் என்று என்றைக்கு மக்கள் உணர்கிறார்களோ அன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில், இந்தியாவில் மக்கள் ஏற்படுத்துவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். இன்றைக்கு ஒரு முக்கிய வீடியோ, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை தேடுகின்ற இளைய சமூகத்தான ஒரு காணொலி. இது என்னன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் குரூப் 2, குரூப் 2A என்ற 2 பிரிவுகளில் 6 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க என்ற ஒரு தகவல். காலி பணியிடங்கள் 2327 காலி பணியிடங்களுக்கு 6 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் விண்ணப்பம் செய்தவர்கள் 8 லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. 2,12,661 பேர் தேர்வை பல்வேறு காரணங்களுக்காக எழுதலை. ஆக இந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்தவர்கள் எத்தனை பேர்? 8 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். இதனுடைய பேசும் பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அநேகமாக அனைத்து பத்திரிகைகளும் செய்தியாக இது வந்திருக்கிறது. இதை பற்றி தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன்பாக நமது வீடியோ சேனலை பார்க்காதவர்கள் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது உங்களுடைய சேனல். இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே வரோம். நம்ம கல்வி சம்பந்தமாக, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக போடக்கூட பல்வேறு பதிவுகள் என்ன சொல்லியிருக்கோம்னா, தமிழகத்தில் மட்டுமே ஓராண்டுக்கு படித்துட்டு வெளியே வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை, ஜாப் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க சற்றேறக்குரிய 1 கோடி பேர். அதில் 75-80 லட்சம் பேர் தமிழகத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு என்று நம்ம தொடர்ந்து பதிவு செய்துட்டு வரோம். ஒரு வகையில் தமிழகத்தில் அதிகமான கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழகம் தான். அது ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், மருத்துவ படிப்பு கல்லூரிகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இங்க ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்திற்கு 1-2 ஆர்ட்ஸ் காலேஜ், மாவட்டத்திற்கு ஒரு டிப்ளமோ காலேஜ் ஒன்று என்று திட்டமிட்டு தொடர்ந்து ஒரு 30-40 ஆண்டுகளாக ஏற்படுத்தப்பட்ட கல்வி கட்டமைப்பு தான் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கு. அது மட்டுமல்ல, தமிழகத்துக்கு நேர்பே இருக்கிற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட தமிழகத்தில் படிப்பதற்கான வாய்ப்புகளை அந்த கல்வி கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக உண்மைதான். சரி, கல்வி கட்டமைப்பு இருக்கு, கல்வி கொடுத்துட்றோம், வேலை யார் கொடுக்கறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த வேலை யார் கொடுப்பது என்ற கேள்வியை தான் நம்ம இப்பொழுது உரையிட போறோம். விஷயம் என்னன்னா, அரசின் கடமை என்ன என்பதை பற்றி நமது மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாததனுடைய விளைவு, ஆட்சியாளர்கள் தனது ஆட்சிக்கான நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றல என்று சொல்லலாம். மக்கள் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி கடந்த 50 ஆண்டுகளாக, 60 ஆண்டுகளாக, 70 ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு செய்தார்களா? அது ஐரோப்பாவை போல, அமெரிக்கா போல, வளர்ந்த நாடுகளைப் போல நமது இந்திய மக்களையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்தார்களா என்று ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? தொடர்ந்து இங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்திய நாட்டில் இது சாத்தியமில்லை என்று ஒரு வாதத்தை, அது ஒரு பொய்யான வாதத்தை வைத்து திசை திருப்ப முயல்கிறார்கள் ஆட்சியாளர்கள் என்று நம்ம தொடர்ந்து சொல்றோம். அதற்குத்தான் ஒப்பிட்டு சொல்றோம். சீனா இந்தியாவை போன்ற இப்போதான் இந்தியா மக்கள் தொகையில் முன்னுக்கு வந்திருக்கு. ஒரு 50 லட்சம் 60 லட்சம் கூடுதலாக இருக்கு. ஆனால் இதுவரையில் சீனா தான் மக்கள் தொகையில் அதிகமாக நம்பர் 1 நாடாக இருக்கு. இன்றைக்கு சீனா வறுமையை ஒழித்து விட்டார்கள், கல்வியில் தண்ணீர் அடைந்து விட்டார்கள், உலக பணக்காரர்களை அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், கல்வி சுகாதாரம் என்ற கட்டமைப்பு அரசே வைத்துக் கொண்டிருக்கிறது என்று பல தகவல்கள் சீனாவிடம் கொட்டி கிடக்கிறது.
சீனாவோட உற்பத்தி பொருட்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். சீனாவோட பொருட்கள் இல்லாத நாடுகளே இந்த பூமி பந்தில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வர்த்தகத்தில் முன்னுக்கு வந்துட்டாங்க. அப்போ சீனா சாத்தியம் அடைந்திருக்கு, சீனா வளர்ந்திருக்கு, சீனா வறுமை ஒழித்திருக்கிறது, ஏன் இந்தியாவில் முடியவில்லை என்ற கேள்வி எழுதுல. அப்போ அதை பற்றியெல்லாம் மக்களுக்கான ஒரு உரையாடல் நடந்திருக்கிறா, மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உலகளாவிய விஷயங்கள் தெரிந்திருக்கிறதா என்பதுதான் நமது கேள்வியாக இருக்குது. அது கம்யூனிஸ்ட் நாடு அதனால வந்துருச்சு அப்படின்னு அவர்கள் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் அவர்களுக்கான பிரச்சனைகள் என்பது பொதுவான பிரச்சனைகள் என்பது இந்தியாவை போன்றே பொதுவான பிரச்சனைகள் அங்கேயும் இருந்திருக்கிறது. அங்க வறுமை இருந்திருக்கிறது, அங்க இயற்கை வளங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல் இருந்திருக்கிறது. வேறு இந்தியாவுக்கு என்னென்ன இஷ்யூஸ்க்கு அனைத்து இஷ்யூ அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அவர்கள் அதை அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, உலகளாவிய டிப்ளமேட்டிக் ஃபாரின் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜதந்திரங்கள் ரீதியாக வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அதன் பொருள். அதை நாம் எந்த அளவுக்கு நமது ஆட்சியாளர் உணர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியல. இப்பொழுதுதான் ஒரு 10 ஆண்டுகளாக 2010க்கு பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும், தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் முயற்சி செய்கிறாங்க. அது தொழில்நுட்பம் என்ற விஷயங்கள் வருது. ஆனால் அதே இன்னொரு விஷயம் இருக்கு. ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்க நாடுகளும் இருந்து உற்பத்தி செய்து குப்பைகள் கொட்டக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்ற இன்னொரு கோணத்திலும் வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்னொரு கோணத்திலும் இந்தியாவை நேசிக்கின்ற, தமிழகத்தை நேசிக்கின்ற சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க, குப்பையை கொண்டு கொட்டாதீங்க என்று சொல்றாங்க. ஒரு காரை உற்பத்தி செய்வதற்கு, ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது, மழை நீர் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த தண்ணீர் வளத்தை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் அங்கே செலவழிக்காமல் சேர்த்து வச்சுட்டு இங்கே இலவசமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரையும் மற்ற விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு சீப் லேபரத்தி பொருளை உற்பத்தி செய்துவிட்டு உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது உண்மை இருக்கானா? உண்மை இருக்கிறது. அது மட்டுமே சொல்லி நம்ம மறுதளித்து விட முடியாது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, புதிய தொழிற்சாலைகள் இங்கு வருவதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது என்ற விஷயத்தை நம்ம மறுதளித்து முடியுது. முதலமைச்சர் அமெரிக்கா, துபாய் போன்ற நாடுகளுக்கு அரசியல் சுற்றுப்படம் செய்துவிட்டு தமிழகம் திரும்பி இருக்கிறார். அவர் பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர் சந்தித்து என்ன சொல்லியிருக்காரு? கிட்டத்தட்ட 11 ஒப்பந்தங்கள் போட்டிருக்கேன், 7616 கோடிகளுக்கு 19 ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் வர இருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டம் இருக்கும் முதலீடுகள் மூலமாக 11,516 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை, ஊடகவியலாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்கிறார். இது 7616 கோடி. அப்ப ஏற்கனவே இது போன்றதான் தொழில்கள் உள்ளே வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக முதலீட்டாளர்களை சந்திச்சு இந்தியாவில் தொழில் தொடங்க வாங்க, தொழில் தொடங்க வாங்க என்று மாநில அரசுகளும் கூப்பிடுகிறது, மத்திய அரசும் கூப்பிடுது. இப்பொழுது மோடி அவர்களும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ உலகம் முழுக்க இருக்கிற பெரும் பணக்காரர்களை கொண்டு வந்து, தொழிலதிபர்கள் கொண்டு வந்து தமிழகத்தில், இந்தியாவில் தொழிலை தொடங்கி ஒரு பொருட்களை உற்பத்தி செய்து இங்கேயும் பொருட்களை விற்பது, உலகம் முழுக்க பொருட்களை விற்பது என்ற ஒரு விஷயத்திற்கு பண்றாங்க. கரெக்டு. ஆனால் அதன் மூலமாக தமிழகம் பொல்யூஷன் ஆகிறது, தமிழகம் குப்பையாக மாறுகிறது, இந்தியா குப்பையாக மாறுகிறது, இங்கே சுத்தமான காசை சுவாசிக்க முடியவில்லை என்ற பல்வேறு காரணங்களும் இருக்கு. அனல் மின் நிலையங்கள் மூலமாக காற்று மாசுபடுகிறது என்ற விஷயம் என்பது உலகம் முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்குது. 2050ஆம் ஆண்டுக்குள் காற்று மாசு குறைக்க வேண்டும், கடல் நீர் மட்டம் உயர்வதை தடுக்க வேண்டும் என்று ஐநா சபையால் பலமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் கூடி பேசி முடிவெடுத்து யாரும் அமல்படுத்தாத நிலையே அது நீடிக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் இதோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நான் இந்த விஷயத்தை சொல்றதுன்னா, ஒரு 2A குரூப் 2A அந்த பிரிவுகளில் வேலை வாய்ப்புக்காக 8 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்காங்க, 2300 சில்லற வேலைக்கு. அப்ப இந்தியாவில் தமிழகத்தில் படித்து, அதாவது இதெல்லாம் பட்டம் படித்தவர்களுக்கு, குரூப் 2 குரூப் 2A என்பது பட்டம் படித்து ஒரு அப்பர் மிடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா குரூப் 3 இருக்கு, குரூப் 4 இருக்கு, டிராப் அவுட் கேசஸ் இருக்கு. இவர்களுக்கான யார் வேலை கொடுப்பா? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் படித்துட்டு வெளியே வரக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அரசாங்கத்தால் கொடுக்க முடிகிறதா? அதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லி, இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் சொல்லியிருக்கேன், நீங்க பாருங்க. அரசு என்பது கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி முடித்து விட்டு ஜாப் மார்க்கெட்டில் வர்றவங்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியதும் அரசின் கடமை. நல்ல சுகாதார கட்டமைப்பை கொடுக்க வேண்டியதும் அரசின் கடமை. வேலை கொடுப்பது அரசின் கடமை என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். வாக்களிக்கக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு இது தெரியவில்லை. தெரியாததன் காரணமாக தான் மக்கள் நினைக்கிறாங்கன்னா,
பூர்வ ஜென்ம பயன், நான் செய்த பாவம், எனது முன்னோர் செய்த பாவம், என் பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு வேலை கிடைக்கல என்று புலம்பக்கூடிய ஒரு சூழல் என்பது பொதுமக்களுக்கு இருக்கிறது, மக்களுக்கு இருக்கு. அது அவர்களுடைய அறியாமை. அந்த அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு தான் ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டு மீண்டும் மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயம் மக்களுக்கு என்னைக்கு முழுமையாக புரிகிறதோ அன்று ஒரு மிகப்பெரிய மாற்றம், சமூக மாற்றம் ஏற்படும். வேலை கிடைக்காததற்கு எனது மகன் காரணமல்ல, மகள் காரணமல்ல, நான் காரணமல்ல, இந்த அரசாங்கம் தான் காரணம், இந்த அரசமைப்பு தான் காரணம் என்று என்றைக்கு மக்கள் உணர்கிறார்களோ அன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில், இந்தியாவில் மக்கள் ஏற்படுத்துவாங்க. அதுவரையில் நாம் காத்து கிடக்க வேண்டியதுதான். இப்போ குரூப் 2A ஒரு 2300 சில்லற பணியிடங்களுக்கு 8 லட்சம் பேர் விண்ணப்பித்தாங்க, 6 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதே நிலை தான். மின்சார வாரத்தில் 625 ஏஇ பணியிடங்களுக்கு 1 லட்சம் பேர், 1,05,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதினாங்க. ஒரு 500 அக்கௌண்ட்ஸ் பணியிடங்களுக்கு இல்ல இன்னபிற பணியிடங்களுக்கு எவ்வளவு பேர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்ப அத்தனை இளைஞர்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை அரசு என்று முழுமையாக உணர்கிறதோ, இல்ல அரசு உணர்வது போன்ற ஒரு நடவடிக்கைகளை மக்கள் எண்ணிக்கை முழுமையாக பறந்து விரிந்து அதிக எண்ணிக்கையில் திரளுகின்றார்களோ அன்று மக்களுக்கான கோரிக்கைகள், இளைஞர்களுக்கான கோரிக்கைகள் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அந்த புரிதல், அந்த அறியாமை மக்களிடமிருந்து அகல வேண்டும். மக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை பயன்படுத்திக் கொண்டுதான் ஆட்சியாளர்கள் மாறி மாறி நான் வந்தால் இதை செய்வேன், நான் வந்தால் இதை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு அதை செய்யாத போக்கும் தொடர்கிறது. ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் அவங்க செய்யறாங்க. ஆனா அந்த முயற்சிகள் என்பது ஒட்டுமொத்தமாக படித்துட்டு வெளியே வரக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்பதுதான் நமது வாதம். ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல வரல. ஆனா படிச்சுட்டு ஜாப் மார்க்கெட் வரக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கைக்கும் உருவாக்கப்படக்கூடிய ஜாபோட எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இதுல கூடுதல் அப்பப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடிப்படையில் ஆட்டோமேஷன் வருது. இப்போ புதுசாக ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. இதெல்லாம் வந்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா 30% வேலை வாய்ப்புகள் போகணும். இப்போ சமீபத்திய ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா 50% வேலை வாய்ப்புகள் போயிடும். அந்த 50% வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது கூட ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த தொழில்நுட்பத்தை பயின்றவர்களுக்குத்தான் அது கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த தொழில்நுட்பத்தை பயிலவே இல்லை, அந்த வாய்ப்பே இல்லை, அந்த வாய்ப்பை பெற முடியல, அது பொருளாதார சூழல் இல்லை, இல்லாத இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? வேலை கிடைக்காம அப்படியே போயிட முடியுமா என்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்கம் கூட, அரசு நிர்வாகம் கூட ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகமாக புகுத்த வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகிறார்கள். அதில் நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு, ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக அரசாங்கம் அதில் வந்து ஒரு அதிக கவனத்தை எடுத்து வேலை வாய்ப்புகள் பறிபோகாமல் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கணும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தொழில்நுட்பம் வளர்கின்ற பொழுது, கம்ப்யூட்டர் வந்த பொழுது, ஆட்டோமேஷன் வந்த பொழுது, ரோபோட் வந்த பிறகு பணியிடங்கள், வேலை வாய்ப்புகள் காணாமல் போனதுதான் வரலாறு. ஏஐ வந்த பிறகும் அதுதான் நடக்க போகுது. அப்போ இந்த 2A 2B குரூப் எக்ஸாம் எழுதிய இந்த 2300 பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து 6 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்துடைய ஜாப் மார்க்கெட் என்னவாக இருக்கிறது, இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இன்னும் ஒரு 7 லட்சம் வேலை வாய்ப்புகள் தமிழக அரசில் இருக்கு. அவங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னது போன்ற அந்த வேலை வாய்ப்புகளை, பணியிடங்களை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சூழல் என்பது, வேலை இல்லாத இந்த சூழல் என்பது இதே போன்று தொடருமானால் தமிழகத்தில், இந்தியாவில் இளைஞர்கள் வந்து ஒரு மாற்று சிந்தனையோடு, மாற்று வடிவத்தோடு களம் காணுவார்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. கடந்த காலங்களில் பல்வேறு நாடுகளில் வேலையில்லா திண்டாட்டம் பெருக்கெடுத்த பொழுது அந்த இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராடிய சூழல் தான் ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு சூழல் தமிழகத்தில், இந்தியாவில் வருமா? வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க. வேலை இல்லாத இளைஞர்களாகிய நீங்கள் சொல்லுங்க. இதே நிலை நீடித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதே நிலை நீடித்தால் இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் என்ன நடக்கும்? இந்தியாவில் என்ன நடக்கும்? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அது போன்ற கமெண்ட் என்பது மிகவும் ஊக்கம் தருவதாக இருக்கும். மற்றவர்கள் பார்ப்பதற்கு, படிப்பதற்கும் கூட அது மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். போடுங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும், தைரியமாக எழுதுங்கள் என்று சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.